ஹலோ வியூஸ், போன வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? 2 மார்க்ஸ் சம்ஸ் போட்டிருந்தேன். 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. இதுவரையில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது 5 மார்க்ஸ் சம் பார்க்கலாம். இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் A is equal to X belongs to W, X less than or equal to 2. And B is equal to X belongs to N, 1 less than X less than or equal to 4 and C equal to 3, 5 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா A cross B intersection C equal to A cross B intersection A cross C பண்ணணும். இப்போ முதல்ல இதை என்ன வேல்யூங்கிறது எழுதலாம். A என்ன கொடுத்துருக்காங்க? X belongs to W. Wனா என்னது? ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0ல். எது வரல எழுதணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஈக்குவல் டு வந்ததுனால 2 சேர்த்து எழுதணும். 0, 1, 2. ஓகேவா? அடுத்தது பி பாருங்கள். பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்ன நேச்சுரல் நம்பர். அது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1, 1 விட பெரிய நம்பர். அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, 4 வரையில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் 2, 3, 4 எழுதியிருக்கோம். சி கொடுத்துட்டாங்க. 3, 5 எழுதியாச்சு. இப்போ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குன்னாக்க ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. முதல்ல எப்பயுமே இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல செய்யணும். பி இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எழுதியிருக்கோம், சியோட எழுதியிருக்கோம். ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ 3 எழுதியாச்சு. இப்போ இதோட என்ன பண்ணணும்? ஏவை கிராஸ் பண்ணணும். கிராஸ்னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 0, 1, 2. சியோடது என்ன? 3. இப்போ பாருங்கள், 0, 3, 1, 3 அண்ட் 3, 3. இதை நம்ம 2, 3 இதை எழுதிட்டோம் நம்ம. இது ஃபஸ்ட் வந்திருக்கு நமக்கு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. முதல்ல ஏ கிராஸ் பி போடலாமா நம்ம? ஏ கிராஸ் சி ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ போட்டிருக்கோம். முதல்ல 0, 2, அடுத்தது 0, 3, 0, 4, அப்புறம் 1, 2, 1, 3, 1, 4. அடுத்து 2ஆல் பண்ணும்போது 2, 2, 2, 3 அண்ட் 2, 4 இது நம்ம எழுதிட்டோம். அதே போல் ஏ கிராஸ் சி ஏவோட வேல்யூ அண்டு சியோட வேல்யூ எழுதிட்டோம். இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோம்? இதுலேயும் அந்த ஃபஸ்ட் ஒன்லேயும் எது காமனாக இருக்கோ இது ரெண்டுத்துலேயும் ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்கோ ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் சி ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ நான் அது எது காமனாக இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இங்கே 0, 3 இருக்குது, இங்கேயும் 0, 3 இருக்குது. அதே போல் இங்கே 1, 3 இருக்குது, இங்கேயும் 1, 3 இருக்குது. இங்கேயும் 2, 3 இருக்குது, இங்கேயும் 2, 3 இருக்குது. எது காமனாக இருக்கோ அதை மட்டும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 0, 3, 1, 3, 2, 3. ஸோ ஃப்ரம் 1 and 2, 1ல் பாருங்கள் அதே தான் வந்துருக்கு. 0, 3, 1, 3 and 2, 3. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? therefore LHS equal to RHS. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. If f of x is equal to x minus 4, g of x equal to x square and h of x equal to 3x minus 5 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன ஷோ தட் பண்ணணும்னா f of g of x h equal to f of g of h. இதை எங்கே ப்ராக்கெட் இருக்குது அதை முதல்ல பார்த்துக்கோங்க. இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். முதல்ல என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை தான் முதல்ல பண்ணணும். எஃப் ஆஃப் ஜி. எஃப் ஆஃப் ஜினா என்னது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அதை எழுதிட்டோம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவை இதில் நம்ம புட் பண்ண போகிறோம். எதில்? எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இது வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதோட என்ன சேர்க்கணும்? ஹெச்சை சேர்க்கணும் நம்ம. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சோட என்னது? 3x minus 5. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூவை அதில் புட் பண்ண போகிறோம். அப்போ 3x minus 5 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல போடுறோம் இல்லையா? இந்த வேல்யூவை 3x minus 5 the whole square minus 4. இப்போ பாருங்கள், இது a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்கா நமக்கு? அதனால் 9x square minus 30x plus 25 minus 4 அதே தான் வரும் உங்களுக்கு. இந்த 25ல் 4 போச்சுன்னா 21. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம் நம்ம. ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் 3x minus 5 நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து என்ன இருக்குது? ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இதை போட போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல. அப்போ 3x minus 5 the whole square. இதை a minus b the whole square ஃபார்முலாவில் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதோட என்ன சேர்க்கணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதை போட்டாக்க இது வந்து பாருங்களேன், எஃப் ஆஃப் இந்த வேல்யூ அப்படியே போட்டிருக்கோம். 9x square minus 30x plus 25 போட்டாச்சு. இது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 4 இல்லையா? இப்போ இதோட என்ன வரும்? இதுதான். அதோட என்னது? -4 வரும். இப்போ 25ல் 4 போச்சுன்னா 21. த சேம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அங்கேயும் அதே தான். 9x square minus 30x plus 21 அங்கேயும் அதே தான் இருக்குது. ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS equal to RHS. f of g of h is equal to f of g of h.
ஓகேவா? In a geometric progression, the fourth term is 8 by 9 and the seventh term is 64 by 243. Find the GP அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ முதல்ல இது ஃபோர்த் டேர்ம் என்னது t பவர் 4 ஈக்குவல் டு 8 by 9. அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன a r to the power of n minus 1. n வந்து என்னது 4, 4ல் 1 போச்சுன்னா 3, அதுதான் a r cube minus a r cube equal to 8 by 9. that is given. ஓகே, அதே போல் செவன்த் டேர்மும் கொடுத்துருக்காங்க. t7 equal to 64 by 243. ஜென்ரல் டேர்மில் போட்டால் a r to the power of 6 equal to 64 by 243. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடுது. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்னது AR6 டிவைடட் பை AR கியூப், அதோட வேல்யூ டிவைடட் பை AR கியூபோட வேல்யூ டிவைட் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ முதல்ல 64 by 243 அப்படியே எழுதிட்டோம். இது டிவைட் என்ன இருக்குது, மல்டிப்ளை, இதோட ரெசிப்ரோக்கல் 9 by 8. இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 8 by 27. இதுதான் நமக்கு என்னது ஆர் கியூப். ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 by 27. ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, இதோட கியூப் ரூட், 8ஓட கியூப் ரூட் 2, 27ஓட 3 கிடச்சிருது நமக்கு. இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு கிடச்சிருது. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ வந்து a இன்ட்டு 2 by 3 to the power of 3 ஈக்குவல் டு என்னது 8 by 9. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். a 2 3 டைம்ஸ் பண்ணால் 8, இது 27, அப்போ ஈக்குவல் டு 8 by 9. இப்போ a இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி 8 by 9 இருக்குது. இந்த 8 by 27 இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கல் 27 by 8. அப்போ என்னாகும், இதை கேன்சல் பண்ணால் ஏவோட வேல்யூ 3 கிடச்சிடுது, ஆரோட வேல்யூ நமக்கு கிடச்சிடுது. இப்போ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அது ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப்படி போயிட்டே இருக்கும். ஏ வந்து நமக்கு கிடச்சிருக்கு 3. அடுத்தது ஏஆர் என்ன வரும், a இன்ட்டு 2 by 3, 3 கேன்சல் 2. அடுத்தது ஏஆர் ஸ்கொயர் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர், இது கேன்சல் பண்ணாக்க 4 by 3 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். இஃப் 9 இந்த கொடுத்துருக்காங்க 9x பவர் 4 12x கியூப் ப்ளஸ் 28x ax ப்ளஸ் b, இது வந்து என்னது இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இதில் அன்னோன் வேல்யூ என்ன இருக்குது, a and b, அது என்னன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த 9ஓடது என்னது 3 3 சார் 9 3 போட்டிருக்கோம். x பவர் 4ல் பாதி என்னது x ஸ்கொயர். என்ன நம்பர் இங்கே போடுறோமோ அதே தான் மேலேயும் போடணும். இப்போ பாருங்களேன், 3 3 சார் 9 வந்துதா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. இதை மைனஸ் பண்ணாக்க கேன்சல் ஆகிடும். அடுத்தது ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தோம். அடுத்து 2 டேர்ம் இறக்கிக்கிறோம் நம்ம. 12x கியூப் ப்ளஸ் 28x ஸ்கொயர். சரி, இப்போ என்ன பண்ணணும், இங்கே மேலே 3x ஸ்கொயர் இருக்குல்ல, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஸ்கொயர் ரூட்டில் எப்போவுமே. அப்போ 3 2s are 6x ஸ்கொயர். சரி, இப்போ இந்த நமக்கு என்ன வேணும், 12 வரணும். இந்த 12x கியூபை இந்த 6x ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். அந்த 2xஐ இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும், ப்ளஸ் 2x. இப்போ இந்த 2xஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, 2 6 are 12x கியூப், 2x இன்ட்டு 2x 4x ஸ்கொயர். திருப்பி மைனஸ் பண்ணாக்க ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 28ல் 4 போச்சுனாக்க 24 வந்துடும் நமக்கு, 24x ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது, ax ப்ளஸ் b, அதை இறக்கிட்டோம் நம்ம. இப்போ மேலே என்ன இருக்குது, 3x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் 6x ஸ்கொயர், 2xை பண்ணால் 4x கிடச்சிடுது. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 24 இருக்குது. இந்த 24ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4. இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், அதனால் வெறும் 4 தான். 4 இன்ட்டு 6x ஸ்கொயர் 24x ஸ்கொயர், 4 4s are 16x, 4 4s are 16. அதே போல் மைனஸ் பண்ணால் இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறனால ரிமைண்டர் எதுவும் வராது, ஈக்குவல் டு 0 தான் வரணும். அதனால் 0 போட்டோம் நம்ம. சரியா, என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறதுனால. இப்போ பாருங்களேன், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வரும், a மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போ a ஈக்குவல் டு என்னது 16. அதே போல் b மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடுது. அடுத்த கொஸ்டின் நான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா தேல்ஸ் தியரம்னு கேட்கலாம். இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ப்ரூவ் அப்படின்னு ப்ரூவ் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த பிபிடி தியரம் தான் எழுதணும். ஓகேவா, நான் இது வந்து புக்கில் படிச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஏபிசி. அதில் பி அண்ட் கியூ ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட் சிஏ அண்ட் சிக்யூ கொடுத்துட்டாங்க, சிபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எங்கள் சிங்கிற இடத்துல ரைட் ஆங்கிள். யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் 4AQ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5AB ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாமா. இந்த முதல்ல இதில் 3 ட்ரையாங்கிள் இருக்குது, 3 ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம், AQC. இந்த ட்ரையாங்கிள்
QC இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இதுலேருந்து பைத்தாக்ரஸ் எடுத்தால் AQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் QC ஸ்கொயர் வந்துடும். அதே போல் BPC இதில் பார்த்தாக்க BP ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் ப்ளஸ் CP ஸ்கொயர் பைத்தாக்ரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ABC இஸ் எ ரைட் ட்ரையாங்கிள் அட் C. AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். AQ ஸ்கொயர் ப்ளஸ் BP ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் QC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் ப்ளஸ் CP ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லா ஈக்குவேஷன் இது போத் த சைட்ஸ் மல்டிப்ளை பை 4. இப்போ 4ஆல் பண்ணும்போது 4 இதை ப்ராக்கெட்குள்ளே நம்ம போட்டோம் நம்ம. அதே போல் 4AC ஸ்கொயர் 4QC ஸ்கொயர் 4BC ஸ்கொயர் 4CP ஸ்கொயர் எழுதிட்டோம். சரி, இப்போ பாருங்கள், இதை AC ஸ்கொயர் அப்படியே எழுதிருக்கோம். இதை ஏன் நம்ம எழுதுகிறோம்னாக்க PNQ த மிட் பாயிண்ட்ஸ். அப்போ 2QC இஸ் ஈக்குவல் டு BC. அதனால நம்ம இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம்? 2QC ஸ்கொயர் எழுதிட்டோம். ஓகேவா? அதே போல் CP ஸ்கொயர்லேயும் 2CP ஈக்குவல் டு AC. அதனால நம்ம இதை எழுத போகிறோம். இதை இப்போ மாற்றி எழுத போகிறோம் நம்ம. அதனால இங்கே எழுதியிருக்கோம் அந்த மாதிரி. இப்போ பாருங்களேன், இந்த QC இருக்கிற இடத்துல 4AC ஸ்கொயர், இந்த QC இருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறோம்? நம்ம BC ஸ்கொயர் 4AB ஸ்கொயர். இந்த CP இருக்கிற இடத்துல என்ன எழுத போகிறோம்? AC போட போகிறோம், AC ஸ்கொயர். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு AC இருக்குது, இங்கே ஒரு AC. 4 + 1 = 5. அதே போல் இங்கே ஒரு BC, இங்கே ஒரு 4BC. 4 + 1 = 5BC ஸ்கொயர். இந்த 5 காமனாக எடுத்தால் என்ன வரும்? 5AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இந்த AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? AB ஸ்கொயர். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 5 இருக்கிறதுனால 5AB ஸ்கொயர் எழுதிட்டோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ப்ரூவ் பண்ண சொல்லி அதே தான். 4AQ ஸ்கொயர் ப்ளஸ் BP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5AB ஸ்கொயர். கிடச்சிதா நமக்கு? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.